கண்ணீர் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார். அப்போ ஒரு பெண் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ் ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாரா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், இல்லை, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நன்றி கட்டுறாங்க. எப்படி விளக்கப்படுத்துறாங்க, எப்படி விளக்கப்படுத்த சொல்றாங்க, உங்களோடு வாழ்க்காலெல்லாம் நீங்கள் கேட்டதை எல்லாம் அவன் தருவான், அவனுக்கு முடியும். கண்ணு முன்னாடி அவ்வளவு பேர் மௌத்தா போவாங்க ஒரு சிச்சுவேஷன். அதான் ஜில்சாலன் ஷதீதா, கட்டுமையா பிடிச்சு ஆட்டுவான். அப்படி ஆற்ற நேரம் எல்லாம் ஆமந்து பில்லா சொன்னவரு இன்றைக்கு ஆமந்து பில்லா. நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுறோம். மற்ற சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டதுன்னுவாங்க. நாங்க சொல்றோம், இறைவனை நெருங்கினா பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு சொல்றோம். ஏன் பிரச்சனை தொடங்குவோம், ஆனா அவனுக்கு தாங்குற கல்வி இருக்காது. எங்களுக்கு அல்லாஹ் தாங்குற கல்வை சேர்த்து தருவோம். அல்லாஹ் அக்பர். அதன் அஜபன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மூமினை பார்த்து ஆச்சரியம் என்றாங்க. மூமின் குலத்துல கெடுதி நடக்காது என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த நற்செய்தியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சகோதரர்களே. இன்னைக்கு பள்ளிக்கு வந்து நமக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷன், அதாவது யாராவது வீட்டுல மௌத்தா இருந்தா கைய பிடிச்சி வாழ்த்துக்கள் தெரிவிச்சா பலாருன்னு அறைவான். அட வாப்பா மௌத்து, என் கையை பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறியா? இப்ப வாழ்த்து தெரிவிக்கலாமா? அல்லாஹ் சொல்றா, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த துனியாக்கு வந்தீங்கடா உடணும். 4 பேர் இருந்தா ஒருத்தர் மௌத்தாவாரு. சொத்தை தந்தது எனக்கு தெரியுமா? எடுக்கிற டைம்ல எப்படி நடக்கிறான்னு பாக்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் நிரந்தரம். நோ பர்மனன்ட், நோ பர்மனன்ட் இல்ல. 100 கோடி 50 கோடி ஆனா அப்புறம் 75 கோடியா 25 கோடியா ஓட்டாண்டியாவும் மறுபடி தருவா. நடக்கும் பிளக்சுவேஷன். எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க. சோ இப்படி எல்லாம் எடுப்போம். பச்சத்தை பயத்தை தருவோம். பயம் வந்தா என்னன்னு அப்ப புரியும். பயம் வந்தா அது எப்படி தருவோம் அது அல்லாஹ் சொல்லல. பயம் ஒவ்வொரு விதத்துல பயம் வரும். தூங்க இயலாத பயம் வரும், திடுக்குட்டு இரும்புற பயம் வரும். அப்படி ஒரு பயத்தை அதான் ஃபர்ஸ்ட் சோதனை. ஒல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ. எல்லா சொத்தும் இருக்கு, சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரும். ஏன்? யாரும் உங்களுக்கு தரமாட்டோம். உங்களை கொண்டு போய் அடைச்சிருவாங்க, உங்களுக்கு திண்ணையலாண்டுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க புழுக்க போட்டோம். நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடந்துச்சு? மக்கால சாப்பாடு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு இல்ல, தோழர்களுக்கு சாப்பாடு இல்ல. ஏன்னா சாப்பிட ஏதாவது தடை போடப்பட்டிருக்குது, அடைச்சு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் அப்படி எல்லாம் சோதிப்பார். சோதிச்சுட்டு சொல்றான், இப்படிலாம் சோதனை நடந்து மையத்து வீட்டுல இரு நிக்கிற நல்லா சொல்ல. அந்த பொறுமையாளர் இருக்கிறாரு, என் வாழ்த்தை போய் அழைச்சிட்டு வாங்க. மையத்து வீட்டுக்கு வாழ்த்து வருவதாம் இஸ்லாம்ட கன்செப்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மையத்து ஜனாசால நிக்கிறார், அந்த பொறுமையாளருக்கு என் நன்மாராயத்தை சொல்லுங்க, அல்லாஹ் விஷ் அனுப்புறானாம். ஓகே, நான் விஷ் பண்றேன் உனக்குன்றான். ஏன் நீ பொறுமையா நிக்கிற? ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? நான் சொன்னேன், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதெல்லாம் ட்ரூ உண்மையா இருந்தா அவருடைய கண்டிஷன் பொறுமை. பொறுமை இல்லாம ஒரு தொழுது இருந்தா தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாட்டும் என்று அல்லாஹ் சொல்றார். முனாஃபிக்கள் சோம்பேறிகளாக தொழுகிறார்கள், தூக்கி வீசும் அந்த தொழுகை. அல்லாஹ் நீ என்னடா தொழுக அந்த தொழுகை தொழுகை ஃபஹிஷாக்களை தடுக்கணும், மானக்கேடு தடுக்கணும். வீட்டுல போய் இன்றைக்கு அந்த அசிங்கமான படமா நீங்க தொழலாம் சார், நீங்க தொழலாம் சார். வல் முன்கர் கெடுதியை தடுக்கணும், இதெல்லாம் தடுக்கணும். நீங்க தொழுதிருந்து உங்களுக்கு பயம் வரணும். டிவி பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, ஆடுற ஆட்டத்தை ஆடுறாங்க பொம்பளை. நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வர மகன் பேச வரப்போகல, இன்னைக்கு இந்த மெச்சாமே இது மெச்சாம. நான் சொன்ன ஒரு டைம்ல நான் மெச்சண்டா அப்படி பைத்தியம், அவ்வளவு பைத்தியம். அவருக்கு சொல்லி கொடுத்த மெச்சண்டா அப்படி பைத்தியம். இன்னைக்கு என்ன நடக்காத போய் சல்வானியை போட்டு உட்கார்ந்து பார்ப்போம். ஆனா என்றைக்கு கிரிக்கெட் என்று சொல்லி போட்டது சூதாட்டம் என்று தெரியுமா? என்றைக்கு போய் பொம்பளையில ஆட விட்டு அது கிரிக்கெட் என்றார்களோ அன்றைக்கு ஒரு முஸ்லீமுக்கு அது ஹராம். அதை எப்படி பார்ப்போம்? அரை நிர்வாணிகளோடு அவர்கள் ஆடுற நேரம் எப்படி வாப்பா புள்ள உமா உட்கார்ந்து நீங்க பார்ப்பீங்க. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல அவனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் தடையாகுமா? சில நேரம் இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் ஒரு அல்லாஹ் சோதிப்பான். சோதிக்கணும் ஆன்சர் என்ன? சபர். எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வெறுக்கணும். அல்லாஹ் வேணாம் வெறுக்கணும்.
வபஷ்ஷிரி ஸாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லு. பொறுக்கணும், இதுதான் குவாலிஃபிகேஷன். விடணும், சாக்ரிஃபிகேஷன். சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பொறுக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் டாக்டருக்கு இருந்தா டாக்டருக்கு ஜன்னா போலாம். இந்த 2 குவாலிஃபிகேஷன், அதாவது பொறுமை, தியாகம், 2 லாயருக்கு இருந்தா லாயருக்கு போலாம். இந்த 2 குவாலிஃபிகேஷன் விவசாயிக்கு இருந்தா விவசாயிக்கு போலாம். இந்த 2 குவாலிஃபிகேஷன் முடத்துக்கு இருந்தா முடத்துக்கு போலாம். ஒரு மடையனுக்கு இருந்தாலும் போலாம். அவ்வளவுதான், இந்த 2 வேணும். அதனாலதான் சொன்ன, தொழுது மட்டும் ஜன்னாக்கு போயிடாது. இந்த 2 குவாலிஃபிகேஷன் வெளியே வரணும். சபர், சாக்ரிஃபைஸ். அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சோம். அதாவது வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, ஈமான் கொண்டவர்களும் நபிமார்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்க? இன்னைக்கு உலகத்துல வெளியில இருந்து கேக்குறாங்களே, பலஸ்தீனத்துக்கு எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி வரான்னு சொல்லல. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டி பொறுத்தேறீங்க. கிட்டன்றா, அது பக்கத்துல வர காட்டி பொறுமை இல்லையா? ஆகும் ஃபெயில் என்றான். நடக்கிற நேரம் மிருகத்தனம் மாதிரி இருக்கும். ரத்தம் படியுது, என்னப்பா பிள்ளை மௌத்தாது. பொறுங்க, இது வாழவே இல்லையப்பா, அங்கதானே வாழ்க்கை. இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இத வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல. அங்க மௌத்தாக மாட்டேனா, அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது, முட்டு வலி வராது, கிட்னி பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் இல்ல, வேண்டியது சாப்பிடுங்க, ஒண்ணு இல்ல, நோ ப்ராப்ளம். அங்க எல்லாமே ஓகே. இங்க இது என்ன லைஃப்? அங்க போன போல சொல்லுவோம், எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? ஒரு நாள் இல்லப்பா, கொஞ்சம் ஒரு நாள்ல சின்ன பகுதி கணக்கு பார்த்தா ஒரு ஆள் போல, அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி. இது கிளியர் கிளாஸால ஒரு மூமின் பார்க்கணும் சகோதரர்களே. இங்க வாழத்தான் வந்த உண்டு, பில்டிங் ஸ்ட்ரக்சர்லயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். அல்லாஹ் ஒன்று சொல்றான், யையுல்லதீன ஆமனு துல்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்க சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு உங்களை பராமுகமாக்கினா யூ ஆர் அவுட். கெட்டுங்க, நல்ல கெட்டுங்க, நல்ல வாங்குங்க, பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய ஸிக்ர்ல இருந்து அது போகும்டா, வானம் பண்றான், வானம். அந்த இடத்துல நீங்க பண்ணாதீங்கன்றா. சோ அதனால குவாலிஃபிகேஷன், அல்லாஹ் கேட்கிற குவாலிஃபிகேஷன், அம் ஹஸிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னah, இதுக்கு முன்னாடி ஓடினது சூரத்துல் பக்ரா, இப்போது ஆல இம்ரான். அம் ஹஸிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு என்ன லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமு ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார், உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல். அந்த வேர்டு சுப்ஹானல்லாஹ் தஃப்சீருடைய, அதாவது சில இமாம்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமு ஸாபிரீன். அல்லாஹ் பயன்படுத்துற வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை அறியாம. சில நேரத்துல தர்ஜுமாக்கள்ல அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ்க்கு தெரியாதான்னு வந்துடக்கூடாது. அல்லாஹ் உங்களை அறியாமல் அந்த கிட்ட பேசலாம், கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா. என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும். நீங்க யாரு என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான். அதுக்கு அர்த்தம் என்ன வருகிறா? அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ் பிற மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே, நீங்க யாரண்டா தியாகி தான் பாண்டு 100 பேர் பார்க்கட்டும். அல்லாஹ் அறியாமன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அந்த தியாகம் பண்ற நிலமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல போக்கல, அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் உங்களை பார்க்காம, அந்த சபுரை பார்க்காம, உங்க தியாகத்தை பார்க்காம ஜன்னா டோர் உங்களுக்கு தரப்படுமா? குர்ஆன் கேட்குது. சகோதரர்களை பேசுற எனக்கு கேட்கிறேன், உங்களுக்கு டோரை போய் தட்டின, ஜன்னா ப்ளீஸ் ஓபன் தி டோர், நாங்க வெளியே நிக்கிறோம்டா, அந்த ஜன்னாட டோர் ஓபன் ஆகாது. எங்க லைஃப் அர்ப்பணிச்சே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரியணும். ரப்புக்காக ஒரு தியாகம் பண்றோம், ஒரு சின்ன தியாகம். வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கிறோம். இந்த சபை யூனுஸ் மௌலவி சொன்னாங்க, புனிதமான ஒரு சபை. வல்லாஹி வல்லாஹி இங்க மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மலக்குகள் இங்க இருக்கிறாங்க, எங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த செய்திய ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த ஹதீஸ்ல இன்னொரு துண்டு வருகிறது. எல்லாம் அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இதாக்குறாங்க, அதெல்லாம் அந்த ஹதீஸ் வந்து லாஸ்டா ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறகு சொல்லுவான், கது கஃபர்து,
அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிச்சிட்ட அல்லாஹ் சொன்ன ஓடி வாங்கப்பா, ஓடி வாங்கப்பா, இலா மக்ஃபிரத்தின், பாவ மன்னிப்பு ஓடி வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னடா, விட்டுட்டு எல்லாத்துட்டு பாவ மன்னிப்பு ஓட போறன்னு அர்த்தம் இல்ல. மலக்குல் மௌத் வேகமா வர்றாரு. பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்ய லேட் ஆக்காதீங்க, இப்ப செய்யுங்க. இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியோட விசாலமான ஜன்னத்துக்கு ஓடி வாங்கன்ற அல்லாஹ். நாளைக்கு தௌபா இல்ல, இப்ப தௌபா. அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களை தீங்கு செய்த என்னுடைய அடியார்களே, யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தண்ணி தஃப்சீர் இருக்கு. இவ்வளவு கோபத்தோட அல்லாஹ் கூப்பிடணும், ஏன் நாசமா போனவர்களே, யா இபாதி. விபச்சாரம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி. அநியாயம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல, இரக்கத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்க தர்றேன். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் புதுசா ஒன்று சொல்லலை. நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு, கேட்கிறது உங்க ஈமான பலப்படுது. சகோதரர்களே, இதுக்கு இந்த மஜ்லிஸ் வேணுமா வேணாம்? நான் கேட்கறது என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ஒரே பாடம், ஒரே தலைப்பு, ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே. இது என் காதால நான் கேட்டிருக்கிறேன். பல சகோதரர்கள் பேச, நாங்களும் சின்னத்துல அப்படி பேசியிருக்கோம். இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது. இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துற இடம் அல்ல, எங்களை தூய்மைப்படுத்துற இடம். திரும்ப அதே சுப்ஹானல்லாஹ் தான், புதிய ஜிக்ர் சொல்லி தர இயலாது. அதே அல்ஹம்துலில்லாஹ் தான், அதே அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன். அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்கிறேன், உங்க குடும்பம் இங்க இருக்கணுமா இல்லையா? உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா? உங்க உமாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா? இந்த மஜ்லிஸ்கள் இல்லாமல் போகணுமா? இந்த மஜ்லிஸ்கள் வேணுமா சகோதரர்கள்? இந்த மஜ்லிஸ்கள் யாரு செய்யணும்? யாரு செய்யணும்? பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும்தானா சகோதரர்களே? நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்கள். இந்த மஜ்லிஸ்கள் எல்லாரும் செய்யணும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை, அதாவது ஏசிடிஜேல பயான் இந்த டேட்ல நடக்க எனக்கே தெரியாது, போய் சொல்ல தேவையில்லை. உண்மையாக, அதாவது நான் கொழும்புல இருக்கிறது நம்ம கம்பி இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது. இதை விட, அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா. சில ஊர்களுக்கு போனா பக்கத்து வீட்டுல இருந்து வந்துருவாங்க. கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்துல இருந்து வரமாட்டாங்க. பரந்த ஏரியா, த்ரீவீல் பிடிச்சுதான் வரணும். சோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும்? மக்களுக்கு அல்லாஹ் நாடின கூட்டம், நீங்க சொல்லியோ சொல்லி அல்லாஹ் நாடின கூட்டத்தை எடுத்துட்டு நிற்பான். ஆனா ஒரு முயற்சியை நாம் இதை விட எடுக்கணும். எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை, நாம் தூய்மையாகணும் என்ற தேவை. மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை, ஆனா எல்லா மக்களும் ஜன்னாக்கு போகணும் தேவை இருக்கு. அதனால சகோதரர்களே, நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மெசேஜ், ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லாஹ் அந்த நிமிடம் அவருக்கு ஹிதாயத்தை வைத்திருந்தால், கூட்டி வந்த உங்களுக்கு துனியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோட நீங்க ஜன்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே. அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம், எல்லாரும் படிச்சிருவோம். ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா? ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதரர் கூட்டி வந்தால் என்ன நன்மையுடைய பெருமதி என்னன்னு எங்களுக்கு மறந்துடும். இப்ப ஒரு ஆள் 10 லட்சம் தாரண்டா, அதுல பெருமதி உடனே 10 லட்சமானு வரும். அதே மாதிரி சகோதரர்களே, இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால் தான் வரும். அதனால நான் சொல்கிறேன், ஈமானுடைய உறுதி என்றது எந்த கோணத்துல பேசுறேன்னு தெரியாது, அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும். இன்றைக்கு ஜிக்ர் இல்லையா? இன்னைக்கு ஜிக்ரை இது பண்ணிட்டோமா? ஈமான்ல உறுதி தேவை. இன்றைக்கு பாவம் செய்கிறோமா? பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா, ஈமான் தேவைப்படும். என்ன இப்லீஸ் இன்றைக்கு வரமாட்டான்டா, ஓகே பரவாயில்ல, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ், இப்லீஸ் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வருவான், நாளைக்கு வருவானா? இப்லீஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட திரும்ப ஞாபகப்படுது. அதுக்கு தான் ஜிக்ர் காலை மாலை திரும்ப திரும்ப. இது சகோதரர்களே, இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதற்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்தான். ஆதம் நபி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது, தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான்.
ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லயும் ரசூலுல்லாஹ் ஓதின அருமையான சில வரிகள். அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லயும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதி இருப்போம். ஒரு மூமினுக்கு மறதி வரும், எல்லாம் ஓதுறோம். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், எங்க மேல ஒரு சுமையை சுமத்திராத யா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினியே அத மாதிரி சுமத்தாத யா அல்லாஹ். நபிமார்கள் எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே முதுவை வலிப்பாங்களாம், ரத்தம் ஓடுமா, ஜன்னாக்குரிய சோதனை. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம், யா ரப், என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இன்னஹும் லா யஅலமூன். அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லாஹ், அறியாம செய்யறாங்க யா அல்லாஹ், அவங்களுக்கு ஜஹன்னம் என்னன்னு தெரியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருங்கன்னு சுப்ஹான ரப்பி. ஜன்னாவுக்கு போறதுக்கு அவங்களை எடுத்து சீப்பால அவங்க முதுக வலிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அந்த வேதனையோட சொல்லுவார்களாம், யா ரப், அவர்களை மன்னித்து யா அல்லாஹ், தெரியாம செய்யறாங்க, ஹிதாயத்தை கொடு. அடிச்சு அடிச்சு உடைக்கிற நேரம் தான் உங்க தலையை வெட்டி எடுப்பேன்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம். ஒரு நேரம் நீங்க 10,000 பேரோட நிக்கிறன்னு அவன் மாட்டினா அவன் தலை சுக்குநூறாது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி, முன்னாடி 10,000 பேரோட ரசூலுல்லாஹ் தலை வேணும்னு கேட்டாங்க. மக்கத்து வாசிகள், பொதுவா அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க. அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க. அது சாதாரண உங்களுக்கு தெரியும், அவங்க வரமாது. இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்துச்சுங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது வெட்டி தலைய பேக் பண்ணி அனுப்புவார், இல்ல உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணுவாங்க. சோ அப்படி ரெடியாகி 10,000 பேரை வச்சு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் 10,000. ஒரு ஆள் 2 பேர் இல்ல, 10,000 பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு. நாங்க இன்றைக்கு அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் மூலம் பையத்து பத்திட்டு அவருக்கு அல்லாஹ் அபூ தாலிபுக்கு நரகம் என்று ஹதீஸ் வருது. அபூ சுஃபியான் விஷயம் என்ன, இவ்வளவு கொண்டாந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான். மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் போற நேரம் கிரவுட் கூடிட்டு அவர் ஒளிகிறார், கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, யூசுப் நபி தன்னை நானாமார்கள் எடுத்துக்கொண்டு போய் கிணத்துல போட்டு, கிணத்துல உள்ள புள்ளைய வித்த புள்ள ஒரு வீட்டுல இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை பிடிச்சி அது ஃபித்னாவா போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவாகி நிக்கிற நேரத்துல வந்து நாணமாக நிக்கிற நேரம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் கரப்பி, என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன். சுப்ஹானல்லாஹ், ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன். என்ன கல்வி பெருமானார் போய் மக்கால இருந்து சொல்றாங்க, என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் யூசுப் தன் சகோதரர்களை மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டாங்க. வெட்டி தலைய பார்சல் பண்ண கேட்டார்ல, அந்த கல்குலேஷன்ல வராது சகோதரர்களே. அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி, இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாதான் ஜன்னா. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், அந்த பாதிப்புகளை சகித்தார்கள், அவர்கள் சபர் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கொல்ல வந்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க. அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜன்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒன்று புரியும். சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது, ரஹ்மத் அப்பதான் இறங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் கவனமாக இன்னொரு விஷயத்தை நாம் அதுக்குள்ள போயிருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வாழ்க்கையில 2 கேட்கிறான், ஒன்று சபர், ஒன்று அர்ப்பணிப்பு. இந்த 2ம் தேவை ஜன்னாவுக்கு நுழையறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய களத்தை அல்லாஹ் மதீனாவிலேயும் மக்காவிலையும் உருவாக்கி கொடுப்பார். என்ன களம்னு கேட்டீங்கன்னா, மக்காவாசிகள் மதீனாவுக்கு வராங்க, கிட்டத்தட்ட 80 பேர் வராங்க. வந்தா முஹாஜிர்கள், மதீனா வாசிகளுக்கு இப்போ ஒரு சோதனை. வந்தவங்க உடுத்த உடுப்போட வராங்க, ஒன்றும் கையில கொண்டு வரல. என்ன பண்றது, வந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, இவங்க தான் இப்ப பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனை நிகழ்த்துற அன்சாரிகள் முன்னாடி வராங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து போட்டு சொன்னாங்க, இதுல பாதி கொடுத்துருங்க, சொத்துல பாதி, இதுல இது. அன்சாரிகள் கொடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
வெள்ளையா கருப்பா சிவப்பா நிறமா ஒண்ணும் தெரியாது. ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க, பெருமானார் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு காலமா மெல்ல மெல்ல சிறுக சிறுக சேர்த்த சொத்து, ஈச்சப்பழத்தை வித்து எடுத்த சொத்து, எடுத்த காணி, எடுத்த பூமி, இதுல பாதியா யார சொல்ல கம்ப்ரமைஸ் பண்ணி 10% சொல்லுங்க, நான் கொடுக்கிற யார சொல்ல 2.5% இட்ஸ் ஓகே, சொத்துல பாதி நான் கொடுக்கணுமா யார சொல்லலாம். ஒரு சஹாபி கேட்கல, சிரித்த முகத்தோட கொடுத்துட்டு, எனக்கு 2 வைஃப், ஒன்று நீங்க வாழுங்க பிரதர், அல்லாவுக்காக வந்து நீங்க வாழுங்கண்டா. அல்லாஹ் சொல்றான், அவங்க குவாலிஃபைட் ஆகிட்டாங்க ஜன்னாக்கு. அவங்க குவாலிஃபைட், அவங்க லைஃப் அர்ப்பணிச்சாங்க. என்ன கொடுக்கிறோம் ஜன்னாட கதவுக்கு? இது ஈமானிய சோதனை சகோதரர்களே. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு எல்லாம் கொடுக்க போல வேணாம். துல்லனியால சூக், எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டுங்க, மத்தத நான் பாக்குறேன். எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, மத்தத நான் பாக்குறேன், எனக்கு வேணாண்டா. அப்படி வந்து வேணான்னு சொல்றவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஃப்தார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அழுகிறார். முஸ்அப் யார்? மக்காவுல அவர் போனா வீட்டுல உள்ளவர்கள் சொல்லுவார்கள், முஸ்அப் ரோட்ல போறாங்க, அவ்வளவு பெரிய சல்லிக்காரர். அவருடைய மனம் துளைக்கும் வீடுகளை, அந்த அளவுக்கு மூக்க தொலைச்சு போகும். அப்படி முஸ்அப் போறார். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஷஹாதத் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹாதத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறுது. முஸ்அப் உஹதுக்கு வருகிறார். தோழர்கள் வருகிற நேரத்துல அவங்க கடைசி நாட்கள் நினைச்சிட்டு தான் வருவாங்க. இது ஃபைனல் மூமெண்ட் நடப்பாங்க. முஸ்அப் கொண்டு வருகிறார், கஃபனோடு வருகிறார். அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய ரூஹை எடுக்கிறார். அல்லாஹ் வலியஅலம் அல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம் அஸ்ஸாபிரின். உங்களில் பொறுமையாளர்கள் யார், தியாகிகள் யார் அடையாளம் காணாம அம்மாசிபுத்தும் மன் ததுகுல் ஜன்னா, ஜன்னாக்குள் நுழைய பாக்குறீங்கன்னு கேட்கிறானே. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அவரை எடுத்து கஃபன் பண்றோம். கஃபன் பண்ணினா உகதில தலையை எடுத்து போட்டா கால் தெரியுது, இழுத்து பார்க்கிறோம் தலை தெரியுது, முடிவெடுத்தோம் தலையை மறைப்பதாக, தலையை மறைச்சிட்டு இது 2 புல் இருந்துச்சு, புல்ல பிச்சு காலில் போட்டு நாங்க செஞ்சோம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எப்ப சொல்றாரு தெரியுமா? ஒரு இஃப்தார்ல வச்சு எல்லாம் வச்சிருக்கிற நேரம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே எல்லாம் தந்துருவானோ. முஸ்அப் எல்லாத்தையும் கொடுத்தார், துனியா அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு அங்கு குறைச்சிருவானோ. துனியாவை தந்து பயப்படுறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியாவை கண்டு அஞ்சின ஒரு கூட்டம், ஜன்னாவை புரிந்த விதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் கோடீஸ்வரர்கள் தன் மரண பயணத்தை போகிற நேரம் கஃபன் இல்லாமல் போனார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வோட கோபமா? குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். அந்த சகோதரருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, உறுதியா நில்லுங்க. இதான் உபதேசம், லைஃப் லாங் உபதேசம், லைஃப் லாங் உபதேசம். இதுக்கு பிற ஒரு உபதேசம் இல்லை. குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பாலைவனத்து வரலாறில் ஒரு வீட்டு 2 வீட்டுல நடந்த கதை அல்ல, இது பல இடங்களில் நடந்த கதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் பொறுத்தளவு ரசூலுல்லாஹ் அவங்க கரெக்டரே வேற. அலங்கோலமான ஒரு மேலெல்லாம் ஒரு சொறி வந்த ஒரு ஆளை நீங்க அப்படியே பிடிச்சி மானக்கா பண்ணி இது பண்ணுவீங்களா? ரொம்ப இதா செய்வீங்களா? அவரை பிடிச்சி மோந்து கொள்வீங்களா? கருப்படிமைகளை ரசூலுல்லாஹ், பிலால் இப்னு ரபாவோட ரசூலுல்லாஹ் நடந்த விதமே ஆச்சரியம். மக்கா வெற்றி நேரம் அப்படி விரலால எட்டி எட்டி பாக்குறாங்க. ஐன பிலால், அரபிகள் எல்லோரும் கை கட்டி பார்க்கிற நேரம் ஒரு ஆபசியை கொண்டு போய் அசான் சொல்லுங்கண்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, அரபி அஜமி இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ், கருப்பர் வெள்ளையர் இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ். பிலால் உங்களுக்குரியது நாங்க முஅஸ்ஸின், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின். யாரும் கேட்கல. காபத்துல்லாஹ் திறந்த நேரம், கொண்டாடுற நேரம், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அப்படி நெருக்கி வைப்பாங்க. அதனாலதான் பிலால் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை கடக்க இயலாது, தாண்டி போகிறது, என்ன அனுப்புங்க நாங்க ஹலீஃபாட்ட வந்து கெஞ்சினாங்க, எனக்கு மதீனால இருக்க இயலாது, ரசூலுல்லாஹ்வோட ஞாபகமே என்ன அனுப்புங்க நாங்க. உமர் பின் கத்தாப்ட கெஞ்சுங்க, என்ன அனுப்புங்க மதீனா விட்டு. ஒவ்வொரு மூலையிலும் ரசூலுல்லாஹ் இருக்கு. ரசூலுல்லாஹ்வோட நடந்த விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூப்பிடுறாங்க, ஜுலைபீப் என்னப்பா என்னன்னு கேட்கறாங்க. முஸ்லீம்ல பார்க்கலாம் இங்க ஹதீஸ், என்னன்னு கேட்கறாங்க. என்ன வேணும், என்ன நினைப்பாரு, கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தல அலங்கோலமான மனுஷன், அவ்வளவு அலங்கோலம், அது என்னன்னு தெரியாது, குஷ்ட நோயா இல்லது என்னன்னு ஹதீஸ்ல அவ்வளவு வரல. அலங்கோலமான ஒரு கட்டண மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு அலங்கோலமான ஒரு கேரக்டர். எந்த பொம்பளையும் அவருக்கு கல்யாணம் முடிக்க மாட்டான், அந்த அளவுக்கான அலங்கோலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொல்றாங்க, ஜுலைபி என்ன கல்யாணம் முடிக்கலையா? எனக்கு யாரையா சொல்ல பொண்ணு தர போறாங்க, நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது? அந்த மாதிரி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும்னு கேட்கிற நேரம், யார சொல்ல ஜன்னா கல்யாணம் முடிங்க ஜுலைபி, இதான் மதீனால அவர் இடத்த காட்டாங்க. சொல்ல இங்க போங்க, ஊட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சரியா மதீனா நாலேஜ் ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கு. எப்பயுமே கவுண்டிங் எடுப்பாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டவங்க எத்தனை பேர், பாப்புலேஷன் என்ன எல்லாம் கவுண்டிங் இருக்கிற ரசூலுல்லாஹ். இந்த வீட்டுக்கு போங்க, அது ஒரு பொம்பளை புள்ளி இருப்பான், சலாம் சொல்லுங்க, நான் சலாம் சொல்லுங்க, அங்க போய் பேசுங்க, கல்யாணம் நடக்க மாட்டாங்க. யார் சொல்லு எனக்கா நடக்கும் போங்கட்டாங்க. இவர் போய் சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் பொண்ணு கேட்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கா அவங்க வாப்பா சந்தோஷப்பட்டாரு. ஹதீஸ் அப்படியே வருது, ரசூலுல்லாஹ்க்கா அந்தாரு. நீ ரசூலுல்லாஹ்க்கு இல்ல எனக்கு கேட்க சொன்னாரு. அவரு இதாயிட்ட உங்களுக்கா அப்படின்றாரு இருக்காரு. அது கல்யாணம் நடக்காது. அந்த பொம்பளை புள்ள உள்ள இருந்து கேட்டு வர, இவர் போறாரு, கூப்பிட்டீங்க வாங்க. அந்த அம்மா கேட்கிறா, அந்த பொம்பளை புள்ள, ரசூலுல்லாஹ் என்ன உங்களுக்கு முடிக்க சொன்னாங்களா? ஆமாண்ண, அவ்வளவு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். இந்த யுவதிகளை இன்றைக்கு நீங்க பார்க்கல. தீனுக்காக ஹிஜாப், ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் இருந்து ஹிஜாப பேன்றதுக்கு இயலாத பொம்பளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கொஞ்சம் இதை போட்டா உங்களுக்கு கஷ்டமா? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு தந்த வாழ்க்கை ரெடி. உங்களுக்கு தெரியும், ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ் பல்லு காயமாயி நெத்தி காயப்பட்டு ரத்தம் போய் மூர்ச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. மதீனாக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, ரசூலுல்லாஹ் மௌத்தன் காஃபிர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஓடி வார ஒரு பொம்பளை. ரசூலுல்லாஹ் எங்க எப்படி கண்டவர் சொல்றாரு, உங்க வாப்பா மௌத்து, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி வாப்பா மௌத்தா? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க ஹஸ்பண்டும் மௌத்து. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க மகனும் மௌத்து. அல்லாஹ்வுடைய இல்லையா? அல்லாஹ் என்ன சோதனை வைக்கிறான்டா, வாப்பா கணவர் மகன் இந்த மூணு அல்லாஹ் காட்டுறான். எப்படி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில ஒரு தியாகி என்று காட்டினானோ, இந்த செய்திகள் மூலம் அல்லாஹ் காட்டுறான். இன்னால் இல்லாஹ் ஒரு சரி ஹஸ்பண்ட் மகன் மௌத்துல துடிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு அவர் அங்க சுகமா இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்க்காக தங்களை முழுக்க கொடுத்தவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேல் என்பது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது. மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ரசூலுல்லாவை நேசித்த ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு ரசூலுல்லாவை நேசித்து அந்த பெண் சொல்றா, சரி நான் முடிக்கும், திருமணமும் நடக்குது. ஜுலைபி பிரதியோட சந்தோஷம் எப்படி இருக்கு? இந்த உலகத்துல என்ன ஒரு பொம்பளை முடிச்சாண்டா, எனக்கு கல்யாணமே இல்லைன்னு நினைச்சா, என்ன ஒத்த பந்த ஒரு ஆள் பிடிச்சாண்டா, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? அந்த சந்தோஷம் நீட்டி வைக்கல அல்லாஹ். அவர் அப்பவே அல்லாஹ் கபூலாக்கிட்டார். ஜன்னாக்குரிய கபூலிய தப்ப நடக்குது. இந்த உலகத்தில் ஒரு அமர்கலத்தை கொடுத்த இரவு, அடுத்த நாள் ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கான அழைப்பு. அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கம் லேசா திறக்கப்படும் அல்லாஹ் கேட்கிறானே. ஜிஹாதில் அவர் ஷஹீதாக்கப்படுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜிஹாது முடிஞ்சா ரசூலுல்லாஹ் போவாங்க, ஒவ்வொரு தோழர்களையும் பார்த்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐன ஜுலைபீப், எனக்கு ஜுலைபீபை பார்க்கணும். எங்க ஜுலைபீப்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் ஜுலைபீப் மௌத்தன், எனக்கு ஜுலைபீபை பார்க்கணும். உமர் பின் கத்தாப் பக்கத்துல போறார் ரசூலுல்லாஹ். எங்கேயோ தேடி 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 நிறைய குற்றுயிர்கள், ஷஹீதாக்கப்பட்ட உயிர்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை கொடுத்தவர்கள் தாண்டி போய் அந்த இடத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிற ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சு தூக்குறாங்க. தூக்கி நெஞ்சில் அப்படியே அரவணைக்கிறாங்க. ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு என்றாங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை. காதலன் காதலியை பார்த்து சொல்லுவான், நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள. 4 நாளைக்கு சாப்பாடு இல்லாடி விளக்கு, நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள, என் உஸ்ஸரி. சஹாபாக்கள் நிஜமா உயிரை கொடுத்தார்கள். ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றார். உமர் பின் கத்தாப் பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு அப்படி பிடிச்சிட்டு ஜன்னாவாசிக்குரிய அந்த அடையாளத்தை சொல்லிட்டு ஜுலைபீப் எனக்குள்ளன்னு சொல்லப்பட, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல இந்த உமர் மௌத்தாய் என்ன நீங்க தூக்கி இந்த வார்த்தையை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா? யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் அக்பர்,
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா மாறி இருந்தது. அவர்கள் சிரித்தது, அழுதது, தூங்கியது எல்லாம் மாறி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பயங்கரமா. அவர்கள் சோதனை நேரம் சிரித்தார்கள். அவர்கள் வித்தியாசமான மனிதர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு துனியாவை கையிலே கொடுத்தார். நீங்க தான் அரசர்கள் என்று 1924 வரைக்கும் உலகத்தை ஆண்டார்கள். உலகமே எல்லாமே கீழே விழுந்தார்கள். படித்தவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள். குர்ஆன் உலகத்தை ஆண்டது. மதீனா தலைநகரமாக மாற்றப்பட்டது. வேற எதனாலும் மதீனா தலைநகரமாக்கப்படவில்லை. அது மிலிட்டரி பவரும் இல்லை, அது பைனான்சியல் எபிலிட்டியும் இல்லை, அது எந்த ஒரு ரெவல்யூஷனும் இல்லை, எந்த புரட்சியும் இல்லை. மதீனால ஒயில் கண்டுபிடிக்கவும் இல்லை. குர்ஆனை சுமந்தார்கள். அந்த ஈமானுக்கு வானம் திறக்கப்பட்டது. பூமி அவர்களை தாங்கியது. அந்த ஈமானின் சோதனைகள் வெற்றி கண்டார்கள். சுவர்க்கவாசிகள் பூமி ஆழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய இதுதான். இந்த ஈமான் நமக்கு தேவையா இல்லையா? ஈமான் இருக்கிறது, உறுதி வர வேண்டும் என்றால் மஜ்லிஸ்கள் தேவை. அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்கள் தேவை, தர்பியாக்கள் தேவை. நமக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். ஏன் ராத்திரி ஓதுறோம்? யரௌன வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா. யா அல்லாஹ், முன்னாடி சென்றவர்கள் மீது சுமத்தின மாதிரி சுமைய எங்க தலையில வச்சிராதயா அல்லாஹ். நைட்டுக்கு தூங்க போகல சொல்றோம். அல்லாஹ் சொல்லி தர்றான், இப்படி கேளுங்கடா, கேளுங்க. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி. ரப்பே, எங்களுக்கு தாங்க முடியாததை எங்க தலையில வச்சிராதயா அல்லாஹ். அப்படிப்பட்ட வேதனைகளை வச்சிராதயா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு அருள் புரிஞ்சுவிடு யா அல்லாஹ். அன்த மௌலானா, நீதான் எங்களுடைய மௌலானா, அதிபதியா அல்லாஹ். ஃபன்சுருனா, ஒவ்வொரு நைட்லையும் அலல் கௌமில் காஃபிர், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சறியா. இது மௌத்து வரைக்கும் காஃபிர் பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வுடைய பலஸ்தீனத்துல மட்டுமில்லை. ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் அதாவது என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல முறையில் அவரோட நடக்கணும், நல்ல முறையில் ஆகணும். ஆனால் தீன் என்று ஒரு சைத்தான் அதுக்கு எதிரியை உண்டாக்குவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் ஜன்னாவை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவை தருவதற்கு ஒரு விலையை தீர்மானித்திருக்கிறார். அந்த விலை நம்முடைய வாழ்வு, நம்முடைய நேரம், நம்முடைய காலம். இதுதான். நேரத்தை தொழுகைக்கு டைம் கொடுக்கலும்டா, நாங்க கொஞ்சம் எங்களுடைய பசியை அடக்கி கொண்டு நோம்பு பிடிக்கலும்டா, நாங்க கொஞ்சம் எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்குற நேரம் நாங்க அல்லாஹ்னு சொன்னோம்டா, நாங்க மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாக்கு, மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாக்கு. பாலைவனத்து வரலாறுகள் இன்றைக்கும் எங்களை அழ வைக்கிறது. 1400 ஆண்டுகளாக அழ வைக்கிறது. அந்த பாசத்தை அல்லாஹ் எங்க கல்புகளில் போடுறார். இது சனது செயினாக வருது. எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் ஜன்னாவுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் லஹாமா கஸபத் மலஹாமா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. இப்போ உங்க டர்ன் என்றாங்க. பழைய கதை முடிஞ்சிட்டு. அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. வலக்கும் மா கஸபத், நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு. என்ன முடிவு அல்லாஹ் கேட்கிறான். என்ன முடிவு? அல்லாஹ் அப்படி இல்லையா? இன்னும் எத்தனை நாள் எங்களுக்கு எஞ்சிருக்குது? எங்க வாழ்க்கையில ஒரு 5000 நாள், 2000 நாள், 100 நாள், 50 நாள் வெள்ள புடவையோடு எங்களை தூக்கி கொண்டு கபரில் அடக்க போகிறார்கள். அப்ப சொல்லல, அது யாரா? இன்னொரு சுபஹானல்லாஹ் சொல்ல ஒரே ஒரு நாக்கு அசைக்க வாய்ப்பு. அல்லாஹ் அக்பர் சொல்ல பெருமானத்தனுடைய கடைசி நேரத்தில், வாய அசைக்க முடியாத நேரத்தில், இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்ற நேரத்தில், காலையில பாத்திமா நாயகி துடிச்சு துடிச்சு வாப்பா பார்த்து அழுகிறார்கள். உங்களுக்கு இவ்வளவு வேதனையா ரசூலுல்லாஹ்? அவ்வளவு இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் கடைசி 3 வார்த்தைகளுக்கு முன்னாடி 3 வார்த்தை, எல்லாம் 6 வார்த்தை, அதுக்கு முன்னாடி 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தம் வெளியே வரல. ஆயிஷா நாய் காது வச்சு கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். 3 வாட்டி கேட்கிறேன், யா அல்லாஹ் மௌத்தாக கொஞ்ச நேரம் இருக்கு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். அல்லாஹ்வை சந்திக்க போற ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். தூபா அல்லாஹ் கேக்குறான், தௌபா செய்யுங்கப்பா, இஸ்திக்பார் பண்ணுங்கப்பா. இவ்வளவு நேரம் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்றால் இந்த நேரம் அதாவது தௌபாக்குரிய நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செஞ்சா. இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எதுக்கு இந்த மஜ்லிஸ்? எதுக்கு ஈமானுடைய உறுதி?
இவைகள் திரும்ப புதுப்பிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நைட்டுக்கு ஆமன ரசூல் உறுதியாக ஓடுவோம், திரும்ப சொல்லுவோம். இந்த மஜ்லிஸ்கள் ஏன் தேவை? உங்கள் உறவுகளுக்கு வேண்டாமா? உங்க பிள்ளைக்கு வேணாமா? உங்க பிள்ளைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு போங்க, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருந்த ஒரு நாள் கழிங்க. ஒரு சந்தோஷமான மஜ்லிஸுக்கு குடும்பத்தோட வாங்க. அல்லாஹ்வுடைய சகோதரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நான் சேர்த்து சொல்றேன், நீங்களும் இதை விட பப்ளிக் பண்ணு. ஒரு வலியுமாவை பப்ளிக் பண்றதை விட இதை விட முயற்சி எடுங்க. முயற்சி கம்மி, இதையும் விட முயற்சி எடுங்க. இதுக்கு பிளான் பண்ணுங்க. பிசினஸ் பண்ற நேரம் 10 லட்சம் சம்பாதிச்சா 20 லட்சத்துக்கு நாங்க பிளான் போடுறோம். 40 80 ஆக்கலாம், 80 100 ஆக்கலாம். வீடியோ பண்ணி இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு காட்ட இல்ல, அது ஃபெயிலியர். அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆயிரும். அல்லாஹ்க்கு காட்டினா போதும், எங்க கல்வி தூய்மையானா போதும். அல்லாஹ்வுடைய ரப்புக்கு தெரியும் எங்களுக்கு முயற்சி என்னண்டா ஒரு ஆளை கொண்டாந்து சேர்த்து நன்மையை அடைகிறது. இந்த மஜ்லிஸ்கள்ல கிரவுட் நிறைஞ்சிட்டு ஜமாத்து செஞ்சுட்டோம்டா தோத்துட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதே படிச்சுக்கோ, அதே புரிச்சுக்கோ. இந்த புதிய பித்தா பின்னாடி எடுத்த ஒரு வீடியோ, அங்கிட்டால எடுத்த வீடியோ, இவ்வளவு கிரவுட் யாருக்கு யாருக்கு காட்ட? இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் காட்டவும் இல்ல, கிரௌட பேசவும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபி பத்தி கிரௌடோட பேசவே இல்லை. யூசுப் நபி ஜெயில ஒரு ஆளோட, இப்ராஹிம் நபி வாப்பாவோட முன்னாடி நின்றது வாப்பா 10,000 பேரா, எல்லாம் குர்ஆன்ல ஹைலைட் ஆனதெல்லாம் ஒரு ஆளுக்கு செஞ்ச தாவா, 2 பேருக்கு செஞ்ச தாவா, லட்சக்கணக்கான பேருக்கு இல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்ஃபம், அதாவது 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர் திரும்பி கப்பல்ல இருந்து வந்த போறோம். அங்க மட்டும்தான் எண்ணிக்கை. எங்களுக்கு எண்ணிக்கை தேவையில்லை. அல்லாஹ்வுடைய எங்களுக்கு தேவை இஹ்லாஸ், எங்களுக்கு தேவை தூய்மை, எங்களுக்கு தேவை மாற்றம். நாங்க கிரவுடு கொண்டு வரத்துக்கு காட்ட தேவை. கூட்டிட்டு வாங்க. நீங்க வேன் இருந்தா 10 பேரை ஏத்திட்டு வாங்க. அந்த 10 பேர்ல ஒரு ஆள் இன்றைக்கு நைட் தொழுதா உங்களுக்கு ஃப்ரீ அக்கவுண்ட் பேலன்ஸ் கிடைக்குமே சகோதரர்களே. இது வேணாமா சகோதரர்களே? அவர்கள்ட்ட இருந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் எடுத்துருங்க. யூடியூப் சோசியல் மீடியா இன்றைக்கு மார்க்கத்தை முழுக்க செய்யும்டா. அது கோவிட் அவுட் பிரேக்லயும் செஞ்சிருக்கணும். சோசியல் மீடியால எக்கச்சக்கமான துண்டு துண்டா போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, அது செய்யும். ஒரு மஜ்லிஸ்ல ஒரு பரக்கத் இருக்குது, ஒரு மஜ்லிஸ்ல ஒரு தர்பியத் இருக்கு, ஒரு பக்குவம் இருக்குது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தான் இதெல்லாம் இருக்குது. எதுக்கு போற ஜும்மா இல்ல நாங்க அறிவிக்கிறோம். எல்லாரும் வீட்டுல இருந்து லைவா ஜும்மா பாருங்க, கடையில இருந்தே பாருங்க. நீங்க எதுக்கு நேரம் செலவழிச்சு ஆட்டை புடிச்சு வெயில அலைஞ்சு பள்ளிக்கு வரணும்? சோசியல் மீடியா எல்லாமே செஞ்சு முடிச்சிரும். இஸ்லாம் அப்படி சொல்லல. தியாகம் என்பது ஜன்னாக்குரிய வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அதனால் சொல்றேன், இந்த ஈமான்ல உறுதியா நில்லுங்கண்டா அது எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எதை சொன்னாலும் ஈமான்ல உறுதிதான், எதை சொன்னாலும் ஈமான் தான். இப்ப சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் எப்படி பதில்? என்ன எனக்கு யார்கிட்டையும் கேட்காத ஒரு அறிவுரை சொல்லுங்க யார சொல்லலாம். நீங்க சொல்லணும், அந்த அறிவுரையை நான் எடுத்து நடக்கணும். நான் மறுபடி யார்ட்டையும் கேட்க தேவையில்லைன்னு சொல்லுங்க. குல்லாமன் துபில்லா ஆமன் துபில்லா சொல்லுங்க. சும்மஸ்தகீம் உறுதியாக நில்லுங்கண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாம் அதுக்குரிய டேர்ன்ல நிக்கிறோம். மௌத்து வரைக்கும் பிரச்சனைகள் ஓயாது. ஆமன் துபில்லா நம்ம சொல்லிட்டோம்டா, இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ல ஆமன் துபில்லாவுடைய வெயிட் கூட கூட சகோதரர்களே பிரச்சனை கடுமையா வந்து சேரும். எனக்கு சொல்லுங்க, எந்த இமாம் ஜெயிலுக்கு போகல? எந்த இமாம் ஜெயிலுக்கு போகல? எந்த இமாம் அடி வாங்கல? எந்த இமாம் கேவலப்படுத்தப்படலை? இன்னைக்கு இமாம் மாலிக் என்கிறோம். அவரை பிடிச்சி கலவையில ஏத்தி கரு சட்டியை பூசி ரோட்ல இருப்பாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல், ஹம்பலியாக்கள் தக்பீர் கட்ட மாட்டார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு நாள் அவர் ஹதீஸுக்கு மாற்றமா சொல்லவே இல்லை. ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பலை நேசித்தார்கள். அவர் நேசி அடிச்ச அடி, புடிச்ச கசையடி, கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு கெட்ட ஏலாம போச்சு. பின்னாடி உள்ளவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அஹ்மது பின் ஹம்பலை பார்த்தவர்கள், அஹ்மது பின் ஹம்பல் அல்லாஹ் அக்பர் கையை விட்டு நின்றார் என்றார். அந்த வேதனை தான் பின்னாடி அஹ்மது பின் ஹம்பல் ஹம்பலியாக்கள் இப்படி வச்சார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடுமையான வேதனை. இமாமுல் மதீனா இமாம் மாலிக் அவர் பட்ட துயரம் என்ன? இமாம் அபூ ஹனீஃபா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். நேர்மை நீர் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஷைኹல் இஸ்லாம் அவர் ஜெயில உட்கார்ந்து கொண்டு ஃபத்வா எழுதுறாருடா. யாரு? ஷேக் அல்பானி. ஷேக் அல்பானி இன்றைக்கு சவுதியில மிம்பர் அல்பானி, ஷேக் அல்பானி அல்பேனியால இருந்து வரப்போகிற அல்பானியை தூக்கி வீசினார்கள். நிறைய பிரச்சனை வந்தது. அவர் சொன்னார், கிபார் உலமா உள்ள ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், ஹத்தா ரஹிமஹுல்லாஹ்
பின் பாஸ் செமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற கையை ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்த நிலைமைக்கு கொண்டு போவார்கள் என்றா இப்படியா இப்படியா என்பதுல சர்ச்சை. அவர் சொல்லிட்டார் இப்படி என்றார். ஷேக் அல்பானி ஆய்வு பண்ணி சொன்னார் இல்லை இப்படி என்றார். அவர் தப்பு பண்ணிட்டாரு என்ற அல்பானி அவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் இருந்ததுக்கு பிறகு பிற்காலத்துலதான் இன்றைக்கு மிம்பராக ஷேக் அல்பானி அல்பானி சஹீஹாக்குறார் என்று சொல்லிட்டு போனாங்க. 50,000 ஹதீஸுகளை அதாவது சனதோட பாடமாக்கி வந்து ஒப்பு வைத்தார். எங்க இருந்து வந்து அல்மேனியா, இமாம் புகாரி ரஷ்யா, புகாராண்ட ஊரு யாரு 1190 இல்ல எங்க அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தான். ஊரா தேடி கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை பொறுப்பெடுத்தார். கால ரசூலுல்லாஹ்டா கிளியர் கட்டா இருந்தா மட்டும்தான் கால ரசூலுல்லாஹ். எனக்கு ஒரு 20,000 ஹதீஸ் இருந்தா ஒரு சபையிலே ஒப்பிச்சிட்டு போக நினைப்போம், எல்லாரும் அறிஞர் சொல்லட்டும் என்று அவ்வளவு ஹதீஸ்கள் மனப்பாடமாக்கி ஹாஃபிலண்டா குர்ஆன் ஹாஃபிலாக்கிறதுக்கு ஹாஃபில் சொல்ல மாட்டோம். நாங்க இன்னைக்கு ஹாஃபில் குர்ஆன் அப்படி இல்லை. ஹாஃபில் ஹதீஸ்கள்ல சொன்னா 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸ் மனனம் செய்யும். அதான் 1,00,000க்கு மேலடா அது நினைச்சும் பார்க்கலாது. 1,00,000க்கு மேல ஹதீஸ் சொன்னா பரவாயில்ல, 1,00,000க்கு மேல சனதோட சொல்லணும் ஹதீஸ் என்றா. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் செஞ்ச அவர்கள் யார், என்ன அர்ப்பணிப்பு சுப்ஹானல்லாஹ். ஒரு காலத்துக்கு என்ன அர்ப்பணித்தார்கள் ஹாஃபில்கள். தொகுத்து திரும்ப திரும்ப புகாரியை இந்த ஹதீஸை கொண்டு வராரு, வேற ஹதீஸ் இல்லை. அவருக்கு எவ்வளவு ஹதீஸ் தெரியும். ஷஹீஹான சனதோடு ஒரே ஹதீஸை 7 தடவை 8 தடவை முழு புகாரியுடைய ஹதீஸை ஒரே ஹதீஸை திரும்ப 2000-3000 சேராது. ஒரே ஹதீஸ் 4 தடவை வரும். அவ்வளவு ஹதீஸ் தெரிந்திருந்து ஹாஃபில்கள் என்ன செஞ்சாங்க, அமானிதத்தை பேணி இதுதான் சஹீஹ் என்று பதிவு செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ஆளும் மனித வாழ்க்கையில் என்னென்னமோ தியாகம் பண்ணிருக்கிறார். அவர்களுடைய தியாகங்கள் அல்லாஹ் ஜன்னாவுக்கு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சனதுல நாங்களும் போகணும். அதுக்குத்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். துனியா அற்பம் சகோதரர்களே, அற்பம். பேசின நான் களத்தை அசைஞ்சு அடுத்த தடவை மௌத்தாயும். அல்லாஹ் இதுதான் துனியாவுல ஒன்று மட்டும் நிச்சயம், மரணம் நிச்சயம். அந்த மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு உங்க போனுக்கு ஒரு ஆளுடைய ஜனாசா அறிவித்தல் வந்திருந்தா நாளைக்கு நிச்சயமா அதே போன் மெசேஜ் எல்லாருக்கும் வரும், உங்க ஜனாசா. அன்றைக்கு நீங்க இல்லாத வாசிக்கு சகோதரர்கள். இன்றைக்கு அவருடைய நாள் என்றா நாளைக்கு அது என்னுடைய நாள். இன்றைக்கு அவர் ஜனாசாண்டா நாளைக்கு நான். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் போகிற அல்லாஹும்ம ஃபிர்லஹு கொண்டு சும்மா கேட்காதீங்க, எங்களுக்கு கேட்கணும் என்ற உணர்வோட கேளுங்க. நாளைக்கு சகோதரர்களே எங்களுக்குரிய நாள் வரப்போகிறது, அது நிச்சயம். இந்த துனியாவில் நாங்கள் நிரந்தரமாக நிற்க மாட்டோம் என்றால் இதுதான் அல்லாஹ் சொல்றார். துஹிப்பூனல் ஆஜில வ தஸரூனல் ஆகிரா. அவர்கள் அவசரத்தை விரும்புகிறாங்க, ஆகிராவை தூக்கி பின்னாடி போட்டாங்க. அவர்களுக்கு தெரியாது இது அவசரம், இது அவசரமாக மாறும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் நல்ல கவனமாக நீங்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டீங்கடா. வரலாறுகளை திரும்ப திரும்ப படிக்கிறனர். சஹாபாக்கள வரலாறு ஏன் பேசுறோம்? அவங்கள புகழ இல்லை, புகழ்ச்சி எதிர்பார்த்து அவங்க செய்யவும் இல்லை. நாங்க ஏன் திரும்ப பேசுறோம்? அல்லாஹ் ஏன் இந்த பூமியில அதை பதிவாக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா? ஜன்னாவுக்குரிய குவாலிஃபிகேஷனை பார்க்கணும்டா. பாருங்க, ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கல்புல ரசூலுல்லாஹ் அதிகம் வாழ்ந்த ஒருவர். மௌத்தாக போகல 36 வயசு. ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு அவரை கையோடு கூட்டிட்டு வர போல 29-30 வயசு. ஒரு பொடியன், மதீனத்து நபி என்ற பேருக்கு, அந்த ஊருக்கு பேர் வைப்பதற்கு சொந்தக்காரராக மாறுற அளவுக்கு ஒரு பொடியன். அந்த பேர் யத்ரீப். மதீனா இன்றைக்கு வேர்ல்டுல அன்றைக்கு மதீனாண்டா என்னண்டே தெரியாது, யத்ரீப்ண்டா என்னன்னு தெரியாது. சவுதியில கணக்கே இல்லாத பகுதி, கணக்கே இல்லாது. மதீனா கேபிட்டல் ஆகுது. இதுக்கு யாரு? ஹவுஸ் குளம் ஒரு பொடியனை தேர்ந்தெடுத்திருந்தாங்க தலைவரா. அவர் போய் ரசூலுல்லாஹ்வை அக்கபால நின்று புடிச்சு கூட்டி வந்த ஒரு ஆள். வாங்க யார சொல்லலாம், அவருடைய தலைமைத்துவத்தை ரசூலுல்லாஹ்க்கு வச்சு அழகு பார்த்தவர் அவர் தான் அந்த ஷாத் பின் முஆத். அவருடைய மௌத்த சொல்ற. அவர் ஒரு நாள், அதாவது உஹதுல, எனக்கு அந்த தோழருடைய பேர் ஞாபகம் வர்றது இல்ல, அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருக்கு வரல. அவர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு அல்லாஹ் பத்ர தரல, இன்னொரு யுத்தத்தை அல்லாஹ் நசீபாக்கினா அனஸ் பின் நதர் யார் என்பதை அல்லாஹ் பார்ப்பான்.
ومنهم من قضى نحبه صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க, சதக்கும் ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடம் கொடுத்த உடன்படிக்கையை அவர் உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, தன் உடன்படிக்கையை முடித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் யன்தஸிர், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வமா பத்தலு தப்தீலா, பொம்புளையோ சல்லியோ பணமோ பதவியோ அவர்களை மாற்றவில்லை. அவர்கள் லட்சியம் அல்லாஹ்வுக்கு கொடுத்த உடன்படிக்கை. அனஸ் பின் நதர் ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், பத்ரை அல்லாஹ் நசீபாக்கல். இது கங்கால ஒரு யுத்தம் நடந்தால் அனஸ் பின் நதுரை அல்லாஹ் பார்ப்பான். உஹது மலைக்கு மேல இருந்தது பெரிய வரலாறு. சிம்பிளா சொல்றேன், கடைசி மூமெண்ட். உஹதுல செதறி போயிட்டாங்க. மேல காஃப் அனஸ் பின் சிலர் கீழே இறங்குறாங்க. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறப்பான தோழர். அந்த இடத்துல அவருடைய உண்மை நிலைமையை சொல்றாரு. கீழே இறங்க போக்கல அனஸ் பின் நதுரை பார்க்கிறார். அனஸ் எங்க? அவர் சொல்றாரு, எனக்கு சுவர்க்கத்திட வாசம் தெரிகிறது, சுவர்க்கத்திட வாசம் தெரிகிறது, நான் போகிறேன் என்கிறார். ஸஅத் பின் முஆத், எனக்கு என்னால முடியல என்றார். அங்க போய் அவ்வளவு பெரிய கும்பல் மேல நிக்கிறார்கள், இறங்கி வர்றாங்க, இவர் மேல போகிறார். ஸஅத் பின் முஆத் பெரிய ஆள், ரசூலுல்லாஹ் கல்புல சுமந்தவர். அந்த இடத்துல அவர் அவர்கிட்ட ஓபன் டிக்ளேர் பண்றார். அனஸ் பின் நதர் மேல போகிறார், அவரை கொத்தரி தள்ளுறாங்க. அவர் சகோதரி. ஹதீஸ்களில் ஒரு முக்கியமான ஹதீஸ் ஏண்டா, அவர் கையில உள்ள விரலை வச்சுதான் இது அனஸ் பின் நதருடைய சடலம் என்று கண்டுபிடிக்கிற அளவு முகத்தை சதைச்சி போட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்துல நின்ற ஸஅத் பின் முஆத் அந்த இடத்துல அப்படி நின்றாரு. அவர் அல்லாஹ் எங்க கொண்டு வந்து வச்சான்னு தெரியுமா? இப்ப உஹது மலையில இறங்கினவரு, அவர் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப இது வச்சவரு. அவர் செஞ்ச தியாகங்கள், அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், என் ஸஅத் என்று ரசூலுல்லாஹ் அவரை பத்தி அவ்வளவு பேசுவாங்க. அவ்வளவு தியாகம் பண்ணினார். 36 வயசுல அவங்க உம்மா வாழ்ற டைம்ல அவர் மௌத்தாகிறார். அவருக்கு அல்ஜாபுல அந்த இடத்துல அவர் முடிவெடுத்திருந்தாருந்தா ரோட்டை திறந்து கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சு ஹவுஸ் குளத்துல. அவர் நின்றார், இல்ல ரசூலுல்லாஹ் 10,000 பேர் வந்தாலும் எங்க உசுறு போனாலும் இல்ல, ரசூலுல்லாஹ் வேணும் என்று கேட்கிற நேரம் புடியா நின்றார். அங்க அவருக்கு காயம் ஏற்படுது, மௌத்தாகிறார். அவருடைய வரலாறை சொல்லவில்லை, ஃபைனல் மூமெண்ட்டை சொல்கிறேன். சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்குறாங்க, தூக்கிட்டு போய் அடக்குறாங்க. அடக்கிட்டு வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், வெயிட்லெஸ் ஜனாசா, பாரமே இல்லை யார சொல்லுங்க, எந்த பாரமும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானம் திறக்கப்பட்டது. அரிஷ், ஸஅத் பின் முஆதுடைய ஜனாசாவுக்கு அரிஷு குலுங்கி சென்றார். அல்லாஹ்வுடைய அரிஷு குலுங்குதுன்னு அர்த்தம் என்னண்டா, அந்த ஒவ்வொன்றுக்கு அந்த இப்படி ஒரு மனிதனுடைய லைஃப் வானத்தில் உள்ளவர்களை குலுங்க வைக்கிறது. அல்லாஹ் குலுங்கினான் அர்த்தம் இல்லை, வானத்தில் உள்ளவர்களை அதிர்ச்சி ஆக்குறது. இப்படியும் ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு தியாகம். அரிஷு குலுங்குது, வானம் திறக்கப்படுகிறது, வானவர்கள் கீழே இறங்குகிறார்கள். சொன்னாங்க, வானவர்கள் ஜனாசாவை சுமந்தார்கள். இந்த பூமியில் உள்ள ஜனாசாக்கு வானவர்கள் வானத்திலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவில் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஈமான் சகோதரர்களே, இதெல்லாம் ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானில் உறுதி என்றது அது முடியாது என்று நான் சொன்னேன். மரணம் வரைக்கும் பேச வேண்டும் என்று சொன்னேன். அது எனக்கும் உங்களுக்கும் எல்லா நாளும் ஒரு நசீகத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் சகோதரர்களே. அதனால் சொல்லுகிறேன், வரலாறுகள் நமக்கு ரொம்ப அற்புதமான பாடங்கள் படித்து தந்து விட்டது. என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் ஜனா எங்கே? ஜன்னாவுலையா? எந்த ஜன்னாவுலே? எந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லையா? அதுக்கு நாங்கள் என்ன செய்தோம் சகோதரர்களே? என்ன செய்திருக்கிறோம்? எங்களால் 100 ரூபாய் தியாகம் பண்ண முடியல, எங்களால் சதக்கா பண்ண முடியல, எங்களால் கொடுத்த சதக்காக்கு பிறகு நோவினை செய்கிறோம், சொல்லி காட்டுகிறோம், துன்புறுத்துகிறோம், நாங்கள் என்னென்னமோ கண்டிஷன் போடுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும் நானும் நீங்களும். சகோதரர்களே, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மறுமையை பயந்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஒரு நாளும் அநீதி செய்தது இல்லை. ஒருவருக்கு 2வது திருமணம் முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 முடிக்கலாம். ஆனால் 2வது முடிக்கிறவருக்கு கண்டிஷனோடு அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து நிசாவுல கடுமையான கண்டிஷன் போடுகிறார். 128வது வசனம் நினைக்கிறேன். அதாவது பேலன்ஸ் பண்ண ஏதாட்டி 2வது முடிக்காதீங்க, பேலன்ஸ் பண்ணணும், நீதமா நடக்கணும். ரசூலுல்லாஹ் கண்டி அதை நினைக்கிறாங்க எல்லாம் 2வது முடிக்கிறதுக்கு இஸ்லாமா வரவேற்கிறது, வரவேற்கிறது, கண்டிஷனோட
நீதியா நடக்காட்டி அன்பு இன்ப இதாயிரும். அல்லாஹ் மறுமையில ஒரு சைடு அப்படி ஆக்கிருவான். கடுமையான கண்டிஷனோட 2, கடுமையான கண்டிஷனோட 3. பெருமானார் ஜியாதுக்கு போக்கல சீட்டு கொடுக்குவாங்க, சீட்டு குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் வருவதோ அவங்களெல்லாம் ஜியாதுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரசூல்லா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. என்ன நேரம், என்ன நியாயம். நான் நினைக்கிறேன் ரசூல்லாவுடைய கடைசி 14 நாட்கள் ஒரு நாள் இது கடுமையான வேதனை. பெருமான சுத்தி மனைவிமாரில் உட்கார்றாங்க. ரசூல்லா சக்கராத் இல்ல, ஆனா கடுமையான தலைவலி, அந்த வேதனையில் நிக்கிறாங்க. ரசூல்லாக்கு ரொம்ப உடம்பு வருத்தம். அவ மனைவிமார்கள் சுத்தி நின்று கேட்கிறாங்க. ரசூல்லா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டு. அவ்வளவு மனைவிமார்கள் ரசூல்லா பார்த்து அழுகிறாங்க. மூத்தாயிருவாங்களோன்னு ஃபீலிங்ல ரசூல்லா கேட்கிறாங்க, நான் நாளைக்கு யார் வீட்டுலன்னு கேட்கிறேன். சுபஹானல்லாஹ், நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்கிறாங்க. அப்ப மனைவிமார்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு யாரு வீடு வேணும் யார சொல்லலான்னு கேட்கிறேன். சகோதரர்களே, நான் ஏன் உங்கள்ட்ட இதை கேட்கிறேன் தெரியுமா? நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்க ஜனாதிபதி, ஒரு நபி, ஒரு கணவன் எங்க வைஃப்ட எப்படி பேசணும், என்ன நடக்கணும் என்பதுக்கு தன் மனைவியோட வேதனையில நான் யார் வீட்டுக்கு சொல்லலாம், எனக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணும் என்று அவங்க கேட்கிறாங்க. எல்லாரும் விதவைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெறும் 18 வயசு. அவங்க கேட்கிறாங்க, நான் யாரு வீட்டுல மனைவி புரிஞ்சு உங்களுக்கு யாரு வீடு வேணும் யாரு சொல்ல, நீங்க போங்க ஆயிஷா வீடு, நாங்க வந்து பாக்குறோம் உங்களை, நீங்க போங்க. தவறாம இன்றைக்கு இவங்கண்டா, இன்றைக்கு நாளைக்கு அவங்கண்டா, அவங்களுக்கு இப்படி வீடுகளுக்கு தவறாம ரசூலுல்லாஹ் நீதி செலுத்தினாங்க. அவங்க ஆசாபாசத்துக்காக வேண்டி எது மாத்தல. அப்ப ஆயிஷா நான் வீட்டுக்கு போறேன், எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரசூலுல்லாஹ்க்கு இடுப்பு கீழே சீவன் இல்ல, அவங்க இல்லறத்துல ஈடுபடவோ வாழவோ இல்ல. ஆயிஷா நாங்க சின்ன வயசு, இந்த கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கருடைய வாயிலை தவிர மத்த எல்லா வாயிலையும் பூட்டுங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு 100 கதவு, 99 கதவு பூட்டி ஒரு கதவு துறங்கண்டு. அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? அபூபக்கர் மகள் இருக்கிறாங்க, அவர் மட்டும் வரலாம், வேற யாரும் வராதீங்க. அந்த 4 நாள் எதுக்கு தெரியுமா? ஆயிஷா என் முகத்தை பார்க்கட்டும், ஆயிஷா என் பக்கத்துல நிக்கட்டும். ஜன்னாவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் மனைவி என்றாங்க ரசூல். ஜன்னாவுடைய மனைவியை பிரியாவுடைய கொடுக்கிற நாள் கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், அந்த 4 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னேன், இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் மௌத்தாகணும் என்று நிறைய பேர் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மடியில மௌத்தான்னு நினைச்சாங்க. அல்லாஹ் கபூலாக்கினான், அல்லாஹ் கபூலாக்கினான். தன் மனைவி பக்கத்தில் நின்று வேற ஒன்னும் பண்ணேராது. ரசூலுல்லாஹ்க்கு பள்ளிக்கு போக நடக்கவே ஏறாது. ஆயிஷா என்ன பார்க்கட்டும், ஜன்னாவுல சந்திப்போம் ஆயிஷா என்றார். ஜன்னாவுல சந்திப்போம். வீடு பூட்டிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில நெஞ்சி ரசூல் ஆயிஷா சொல்றாங்க, என் தராய் ரசூலுடைய தலை என்னுடைய களத்துக்கும் என் நெஞ்சுக்கு இடையில ரசூலுல்லாஹ் தாஞ்சிட்டாங்க. ரசூலுடைய விரல் கீழே விழுந்துட்டு நான் இருக்க பிடிச்சி மாத்த ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னேன். வெளியில உள்ளவர்கள் உள்ளே வர முடியாமல் அழுகிறார்கள். மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை தன் மடியில் வைத்துக் கொண்டு ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நீதியும் நேர்மையும் ஜன்னாவுக்கு ரசூலுல்லாஹ் மனைவியோட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், சிம்பிளா சொல்லலாம். எனக்கு ஆயிஷா வீட்டுக்கு ரலியல்லாஹு அன்ஹா போலாம், அத கூட அவங்க அனுமதி தரணும். பக்கத்தில் உள்ளவருக்கு தண்ணி கொடுக்க போக்கல, ஒரு பொடியன் இந்த பக்கத்துல, அபூபக்கர் இந்த பக்கத்துல, தெரிஞ்ச ஹதீஸ். அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க விட்டானா கொடுத்துருவேன். அபூபக்கர் இந்த பக்கம், இந்த பொடியன் வலது பக்கத்துல தான் உட்படுத்தணும். ஆனா பெரியவர் இவரு, அவரு கொடுத்துருவேன். இல்லையா சொல்ல, உங்க கையால எனக்கு வேணும். இப்படி ஒரு தலைவர் நீதி நீதி என்றால் இவரை தாண்டி நீதி சொல்ல இயலாது, இவரை தாண்டி நியாயம் பேச முடியாது. இதெல்லாம் ஜன்னாக்குரிய குவாலிபிகேஷன். அல்லாஹ்வுடைய ஈமானின் உறுதி வருகிற நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிழைகளை திருத்திக் கொள்வோம். அந்த ஈமானுடைய உறுதி இழந்து போகிற நேரத்தில் நாம் தைரியமாக பாவம் செய்வோம். இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய மனிதர்கள் மிகவுமே மோசமான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தெரிவு செய்தார். நான் என்னுடைய வார்த்தையில் மோசம் பண்ணா நீங்க கேட்பீங்க, அதை ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்லவில்லை, ரப்பு சொல்கிறார், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நரகத்துல போட்டா நீங்க தான் லாஸ்ட். நரகத்துல லாஸ்டான கூட்டத்தை தான் இப்ப நாங்க பேசினோம். அவங்க எங்களை அள வச்சுட்டாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அவர்கள் தான் குடித்தவர்கள், விபச்சாரம் பண்ணவங்க. அவர்களை சொன்னான் அல்லாஹ்வுடைய பாஷையில், நீங்க நரகத்துல கடைசியில நின்றீங்க. நரகத்துல அதை விட தொங்கலுக்கு போறதுக்கு அவ்வளவு மோசம். அல்லாஹ் அவர்களை அவ்வளவு தூய்மைப்படுத்தி
ஜென்னாவுல மேல கொண்டு வந்தாண்டா. ரப்பி எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, ஈமானுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். ஈமான் என்பது பறிப்போயிரும், பறந்து போயிரும், காணாமல் போயிரும். அதை உறுதி செய்வதற்கு நாம் நல்ல பணிகளில் ஈடுபடணும், நல்லவர்களோடு ஒன்று சேரணும், நல்ல மஜ்லிஸுகளில் ஒன்று சேரணும், மக்களை தொழுகைக்கு அழைக்கணும், அல்லாஹ்வுடைய பாதைகளை தியாகம் பண்ணணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜென்னாவுலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்து எங்கள் குடும்பம், உங்கள் குடும்பம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் பேச்சுள்ள பிழைகளை வல்ல நான் மன்னித்தர முடியுமா? ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. இந்த நன்றி கட்ட தனம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த காதலித்து ஓடி போகக்கூடிய இந்த செயலாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. கண்டிப்பாயே இன்றோர்கள் ஒரே இரவில் தூக்கி எறிந்து விட்டு ஓடினாயே, இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து